வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சில தீமைகளை பற்றியும் விளக்கமாக தெரிஞ்சு கொள்ள போகிறோம். தயிர் என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை நம்ம எல்லா நேரங்களிலுமே எடுத்துக்கொள்ளும் போது அது நமக்கு தீமைகள் ஏற்படும் அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதே போல் தயிரோட ஒரு சில உணவுகளை நம்ம சேர்த்து சாப்பிடவே கூடாது. அந்த உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னாலும் நமக்கு நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் தெரிஞ்சுக்கோங்க. அதனால் தயிர் நம்ம எந்த நேரத்தில் சாப்பிட்றது ஆரோக்கியம், எந்த அளவுகள் எடுத்துக்கொள்வது ஆரோக்கியம், எந்தெந்த உணவுப் பொருளோட தயிரை நம்ம சேர்த்து சாப்பிடக்கூடாது, தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் அப்படின்ற அனைத்து தகவல்களையும் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவு தயிர் தான். நம்முடைய உணவு பட்டியலில் நம்ம தயிருக்கு மிக முக்கியமான இடத்தை கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம்னு கேட்டிங்கன்னா நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மக்களே. நண்பகலுக்கு முன்பாக அப்படின்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நம்ம தயிர் சாப்பிடலாம். அதுதான் நமக்கு நல்ல நேரம். ஸோ அந்த நேரங்களில் நம்ம தயிர் எடுத்துக்கொள்ளும் போது தான் நமக்கு செரிமானம் எல்லாம் சிறப்பாக நடக்கும். எந்த விதமான பக்க விளைவுகளையுமே தயிர் ஏற்படுத்தாது. ஸோ நீங்கள் அந்த நண்பகலுக்கு முன்பான நேரமான காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் தயிர் எடுத்துக்கோங்க. எந்தெந்த நேரங்களில் தயிர் சாப்பிடுவது ஆபத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக இந்த நண்பகலுக்கு முன்பான நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா அது பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். ஆனால் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரங்கள் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. காலையில் வெறும் வயிற்றில் சில பேர் தயிர் சாப்பிட்றது எனக்கு ஆரோக்கியம், அதனால தான் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் அப்படின்லாம் குறிப்பிடுவாங்க. காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் தயிர் தொடர்ந்து எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பிபின்னு சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் பிரச்சனை, ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். அதே போல் இரவு நேரங்களிலுமே நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடாது. நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தயிர் இரவு நேரங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சளி, இருமல் போன்ற தொந்தரவுகள் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இதுவே மூச்சு திணறல், ஆஸ்துமா போன்ற பிரச்சனைகள் அவதிப்படக்கூடிய நபர்களாக இருந்து நீங்கள் தயிர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது அந்த மூச்சு திணறல், ஆஸ்துமா, சளி, இருமல் போன்ற பிரச்சனைகளில் அந்த தொந்தரவுகளை இன்னும் அதை அதிகப்படுத்திடும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் இரவு நேரங்கள்லையும் நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் ஒரு சில பேர் தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. அதாவது அவங்களுக்கு பிடிச்ச அந்த எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து எடுத்துக்குவாங்க. ஒரு டேஸ்ட் சேர்க்கறதுக்காக தயிர் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. தயிரை நம்ம எப்போதுமே சூடுபடுத்தி சாப்பிடக்கூடாது. தயிரை சூடு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த இயற்கையான அந்த ஈரப்பசை நமக்கு போயிடும். ஸோ அந்த டேஸ்ட் போயிடும், தயிரோடைய டேஸ்ட்டே போயிடும். நீங்கள் அதை சூடு பண்ணும்போது அதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களும் அழிக்கப்படும். அதனால் அது உங்களுடைய உடலுக்கு 1% கூட நன்மைகளை கொடுக்காது. நீங்கள் இது போல் தயிரோட நீங்கள் எண்ணெயெல்லாம் சேர்த்து அது கூட கடுகெல்லாம் போட்டு தாளித்து சாப்பிடும்போது அது கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்திடும். அதனால் நீங்கள் தயிர் எப்போதுமே சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாது. தயிர் சாப்பிடக்கூடிய சிறந்த நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா தயிர் உறைந்து இருக்கும் போது சாப்பிட்றது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது உறைந்த தயிரை அப்படியே நம்ம எடுத்துக்கணும். அந்த சில்லுன்னு இருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்றது தான் நமக்கு அது ஆரோக்கியம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தயிரை சூடுபடுத்தி சாப்பிடவே கூடாது. அதனால் நீங்கள் சில்லுன்னு இருக்கக்கூடிய தயிர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தயிரோட டேஸ்ட் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் அது கூட சர்க்கரை வேணால் சேர்த்து சாப்பிட்லாம். தயிரோடு சேர்க்கப்படக்கூடிய சர்க்கரை உடனடியாக உங்களுடைய உடலுக்கு எனர்ஜி, அந்த ஆற்றலை கொடுக்கும். குறிப்பாக பார்த்தோம்னா நீங்கள் மண் சட்டியில் உரைய வச்சிருக்கக்கூடிய தயிரை எடுத்துக்கலாம். ஸோ இதுவும் உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஊட்டச்சத்துக்களை கொடுக்கும். நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடக்கூடிய பழக்கம் கொண்டிருக்கீங்கன்னா முதல்ல அந்த பழக்கத்தை கைவிட்டு விடுவது நல்லது. ஏன்னா தயிர் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவே கிடையாது. தயிரை நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ளும் போது ரத்த குழாய்களில் அடைப்பு ஏற்படும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் ஏற்படும். தயிர் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றதோ அல்லது நீங்கள் தொடர்ந்து தினமும் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போதோ உடலில் கொழுப்பு அதிகமாக சேரும். ஸோ இதனால் ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும் போது ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அனுப்பாது. இதனால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற பலவிதமான இதயம் சார்ந்த பக்க விளைவுகள் ஏற்படும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடாது. பிபி, சுகர் ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றத தவிர்த்துருங்க. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் மட்டுமே நீங்கள் தயிர் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு வேளை மட்டும்தான் நீங்கள் தயிர் சாப்பிடணும். அந்த ஒரு வேளையும் அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுங்க. அதுதான் உங்களுக்கு ஆரோக்கியம். தயிரை எந்தெந்த உணவுப் பொருட்களோட நம்ம சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அந்த பிரச்சனைகள் எப்படி விலகி இருக்கணும் அப்படின்றதையும் பார்ப்போம். வெங்காயம் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் தயிரோட சேர்த்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைதா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி அப்படின்ற அந்த கலவை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா
முதல்ல நீங்கள் இந்த உணவு பழக்கத்தை மாற்றிக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மையை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது, அது நமது உடலுக்கு வெப்பத்தை அளிக்கும். ஸோ இந்த குளிர்ச்சி வெப்பம் உடனே ஒன்றா சேரும் பொழுது தயிர் வெங்காயம் போன்ற இந்த தயிரும் வெங்காயம் கலந்த கலவையை நீங்கள் விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது ஸ்கின் அலர்ஜி, அதாவது தோல் அலர்ஜியை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியது. உடல் அரிப்பு கடுமையாக உங்களுக்கு ஏற்படுத்தும். எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற தோல் சார்ந்த பிரச்சனைகள், இந்த ஸ்கின் டிசீஸ் குறைபாடுகள்லாம் இது உங்களுடைய உடலில் ஏற்படுத்திடும் அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. மாம்பழத்தையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது. இப்போ சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா கடுமையான பக்க விளைவுகள் நமக்கு வந்து ஏற்படும். ஏன்னா வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியது தான். அப்போ தயிரோடு நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது தோல் சம்பந்தமான நோய்கள், அந்த ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்படும். உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடும். உடலில் நச்சுக்கள் வந்து பரவ ஆரம்பிக்கும். அதனால் நீங்கள் மாம்பழத்தோட தயிரையும் சேர்த்து சாப்பிடாதீங்க. மீனையும் தயிரையும் நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கொள்ளவே கூடாது. கடுமையான தோல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது மாடுகளிலிருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது. அதே போல் மீனில் அதிக அளவில் புரதம் இருக்குது. இதுவும் விலங்கு வகை புரதத்தை தான் சேர்ந்தது. எப்போதுமே நம்ம ஒரு விலங்கு வகை புரதத்தோட இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தோட இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. இது நமக்கு உடலில் வந்து பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும். தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்றீங்க அப்படின்னா அஜீரண கோளாறு உங்களுக்கு ஏற்படும். வயிறு தொடர்பான உடல் உபாதைகள் ஏற்படும். தோள்களில் ஆங்காங்கே திட்டுகள் ஏற்படும். அதனால உங்களுடைய சருமம் சார்ந்த பிரச்சனைகளும், தோள்களில் வெள்ளை நிற திட்டுகள் போன்ற தென்படும். ஸ்கின் டிசீஸ் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால மீன்களையும் தயிரையும் ஒன்றா சேர்த்துக்காதீங்க. பாலையும் தயிரையும் நீங்கள் ஒன்றா எடுத்துக்கொள்ளக்கூடாது. காரணம், பால் வந்து எளிதில் செரிமானம் ஆகாது. செரிமானம் ஆகிறதுக்கு பல மணி நேரங்கள் ஆகும். தயிர் வந்து எளிதில் செரிமானம் ஆகிடும். ஸோ இது ரெண்டுமே டைஜஷன் ப்ராசஸ்க்கு வந்து போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளில் உங்களுக்கு செரிமானம் சார்ந்த இதில் வந்து பிரச்சனைகள் ஏற்படும். பால் மற்றும் தயிர் வந்து மாடுகளிலிருந்தே பெறப்படுவதால் இது இரண்டுமே விலங்கு வகை புரதத்தை சார்ந்தது. ஸோ எப்போதுமே நம்ம விலங்கு வகை புரதத்தை வந்து ஒன்றா எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக கிடைக்கப்படுது அப்படின்னா நமக்கு அது தீங்கு விளைவிக்கும். அதனால் பால் தயிர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிற்று உப்புசம், வாயு கோளாறு போன்ற பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு அந்த செரிமானத்தை வந்து வெகுவாக பாதிக்கக்கூடிய அபாயம் ஏற்படும். அதனால் அந்த பிரச்சனைக்கு வந்து போகாதீங்க. நீங்கள் உளுத்தம்பருப்பு வந்து நீங்கள் தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிரோட உளுத்தம்பருப்பினால் செஞ்சிடக்கூடிய உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா அது செரிமானத்தில் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கி இறுதியில் வயிற்று உப்புசம், வாயு கோளாறு, வீக்கம், வயிற்றுப்போக்கு அல்லது பேதி போன்ற மோசமான நிலைக்கு வந்து கொண்டு போய் உங்களை விட்டுரும். அதனால் நீங்கள் உளுத்தம்பருப்பையோ உளுத்தம்பருப்பால் செஞ்சுருக்கக்கூடிய சூடான உணவுகளையோ தயிரோடு எடுத்துக்காதீங்க. எண்ணெய் நிறைந்த உணவுகள், அதாவது ஆயில் ஃபுட்ஸ், எண்ணெயில் வறுத்து பொரித்த உணவுகளை டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் தயிரோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து பார்த்தோம்னா ஆயில் ஃபுட்ஸோட நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடும்போது அது செரிமானத்தை தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அந்த செரிமானமாகக்கூடிய நேரம் வரைக்குமே உங்களை விரைவில் சோர்வடைய வச்சிரும். இதன் காரணமாக தான் எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துட்டதுக்கப்புறம் தயிரெல்லாம் எடுத்துக்கிறோம், பால் பொருட்கள்லாம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா வெகு விரைவில் நமக்கு தூக்கம் வருவதற்கான காரணம் இதுதான். அப்படியே சோர்வாகவே இருப்போம். அது செரிமானமாகிற வரைக்கும் எந்த விதமான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டும் புத்துணர்ச்சியுமே நமக்கு இருக்காது. மந்தமாகவே நம்ம இருப்போம். ஸோ இந்த மாதிரிலாம் ஏற்படக்கூடாது அப்படின்னா நீங்கள் வந்து தயிர் என்ன பண்ண முடியும்னா 3 நாட்கள் வாரத்தில் வந்து, அதுவும் ஒருவேளை நண்பகலுக்கு முன்பாக, அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரத்தில் எடுத்துக்கணும். இரவு நேரங்களில் காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடாதீங்க. தயிரோட இந்த உணவுப் பொருள்லாம் சேர்த்து சாப்பிடாதீங்க. தயிர் என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய அந்த சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்து அதனுடைய தீமைகளை அதிகரிச்சுட்டே போகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாமல் ஊட்டச்சத்துக்களை மட்டுமே பெற்று நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.